நவம்பர் மாதத்தில் தினம் ஒரு புனிதரிடம் நம் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். உங்கள் மன்றாட்டை இன்று ஜெபிக்கவிருக்கும் புனிதரிடம் ஒப்புக் கொடுங்கள். இன்று அப்போஸ்தலரான புனித தோமையாரை நோக்கி விசுவாசத்திற்காக செபம். எங்கள் செல்வ நாட்டில் திருமறையை போதிக்க வரம் பெற்ற புனித தோமையாரே, நீர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுதலால் அவரோடு இரக்கவும் துணிந்திருந்தீரே. காணாமல் நம்புவோரின் வீர விசுவாசத்தையும் சாவுக்கும் அஞ்சாத தீர அன்பையும் எங்களுக்கு பெற்று தந்தருளும். நீர் எங்கள் நாட்டில் திருமறையை போதித்து அரும் அடையாளங்களால் எங்கள் முன்னோர்களில் கணக்கற்ற பேரை மெய்மறையின் ஒளிக்கு கொண்டு வந்தீர். இன்னும் இந்த நாட்டில் எங்கள் சகோதரர்களில் எத்தனை கோடி பேர் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி இந்தியா முழுவதும் ஒரே மந்தையாய் கிறிஸ்துவின் அன்பரசின் கீழ் வருவது எப்போது? விசுவாசத்தில் உறுதியடைந்த அப்போஸ்தலரே, எங்கள் அனைவரையும் விசுவாசத்திலும் பக்தி ஒழுக்கத்திலும் உறுதிப்படுத்தி எங்களில் துலங்கும் விசுவாசத்தின் ஞானொளி எங்கும் பரவி இந்தியா முழுவதும் கிறிஸ்து கொண்டு வந்த விடுதலையையும் அமைதியையும் பெற்று அவருடைய அரசின் கீழ் அணிவகுத்து நிற்கும்படியாக இறைவனை மன்றாட உம்மை வேண்டுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். உங்கள் வேண்டுதல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி.